Taste the Daily. தென்காசி மாவட்டம் மாரந்தி கிராமத்தில் உள்ள கள்ளத்தி குளத்தில் தனியார் சூரிய மின் திட்டத்தை கண்டித்து நடவடிக்கை எடுக்குமாறு ஸ்டாலின் அரசின் தலைமை செயலாளருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கள்ளத்தி குளத்தை சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் தனியார் சூரிய மின் திட்டத்திற்காக சுற்றுச்சூழல் சீரழிவு ஏற்படுவதை சுட்டிக்காட்டி தங்களது குடும்ப அட்டைகள் மற்றும் வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்டவைகளை திருநெல்வேலி ஸ்ரீபுரத்திலிருந்து தமிழக ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் அனுப்பி வைத்துள்ளனர். இந்த நிலையில் குடியரசுத் தலைவர் அலுவலகத்திலிருந்து இது தொடர்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு விடியாத ஸ்டாலின் அரசின் தலைமை செயலாளருக்கு அதிரடி உத்தரவிடப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானியிலிருந்து ரகுநாதபுரம் செல்லும் ராணி மங்கம்மா சாலை விரிவாக்கப் பணிகளில் முறைகேடுகள் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அகலம் குறைந்த சாலையால் பெரும் அவதிக்குள்ளான பொதுமக்கள் மேற்கொண்ட தொடர் போராட்டங்களினால் சாலை விரிவாக்கப் பணிகள் துவங்கப்பட்டது. இந்த நிலையில் தரமற்ற முறையில் சாலை பணிகள் நடைபெறுவதோடு அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்வதில்லை என்றும் கூறும் பொதுமக்கள் விடியாத திமுக அரசின் அலட்சிய போக்கும் ஊழல் மனப்பான்மையும் இதன் மூலம் வெட்ட வெளிச்சமாவதாக விமர்சித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே கும்பகோணம் சாலியமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையில் வடிகால் வாயை சரி செய்யாமல் பாதி சாலையை மறித்து தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் பயணிக்கும் நிலை உள்ளது. இரவு நேரங்களில் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதால் விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக விபத்துகள் ஏற்படும் முன் நிரந்தர சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக அதிகாலையில் கடும் பனிமூட்டம் நிலவி வருகிறது. வடகிழக்கு பருவமழை படிப்படியாக விலகி மார்கழி மாதம் தொடங்கி இருக்கும் நிலையில் பனிமூட்டம் அதிகரித்திருக்கிறது. இதனால் அதிகாலை வேளையில் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் பயணிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த நோயாளி 4வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் மூச்சுத் திணறல் காரணமாக சிகிச்சை பெற்று வந்த 28 வயது இளைஞர் திடீரென மனநிலை பாதிப்பால் 4வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். இதனால் படுகாயமடைந்த அவரை மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி அரிசல் முனையில் வாகன நிறுத்தம் மற்றும் கழிப்பிட வசதி இல்லாமல் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அவதியடைந்து வருகின்றனர். அத்துடன் அரிசல் முனையில் கடைகளின் ஆக்கிரமிப்பால் வாகன ஓட்டிகள் சிரமத்துக்கு ஆளாகி வருகின்றனர். மேலும் குறைவான காவலர்களை கொண்டு பாதுகாப்புகளை மேற்கொள்வதால் அடிக்கடி வாக்குவாதங்கள் ஏற்படும் நிலையும் உள்ளது. விடியாத ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக ஆய்வு செய்து நிரந்தர வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் என பலரும் வலியுறுத்துகின்றனர். அரசியல் முனைக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே வந்த 2 சைடும் கடைகளை போட்டு வச்சுருக்குறாங்க. ரெண்டாவது வண்டி வாகனங்கள் திரும்புறதுக்கே வசதி இல்லை. அதிகமான சுற்றுலா பயணிகள் இருக்கிறாங்க. அது அதிகமான வெளிமாநிலத்தவங்க தான் நிறையா இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு சரியான போலீஸ் பாதுகாப்பு இல்லை. பேருக்கு ஒரு 2 பேர் 3 பேர் தான் நிற்கிறாங்க. அந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டே இல்லாமல் இருக்குது. விழுப்புரம் அருகே சங்கராபரணி ஆற்று பாலத்தின் தடுப்பு கட்டையில் தனியார் சொகுசு பேருந்து மோதிய விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். சென்னையில் இருந்து மதுரை நோக்கி சென்ற தனியார் பேருந்து விக்கிரவாண்டி அருகே வந்தபோது ஓட்டுநரின் கவனக்குறைவால் சங்கராபரணி ஆற்று பாலத்தின் தடுப்பு கட்டையில் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பேருந்து கிரேன் மூலம் அகற்றப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரசு பேருந்துகளின் படிக்கட்டுகளில் மாணவர்கள் தொங்கியபடி பயணம் செய்வது அன்றாட காட்சியாக மாறியுள்ளது. கூடுதல் சேவைகள் இல்லாமை, எப்போதும் நிரம்பி வழியும் பேருந்துகள் மற்றும் அதிகாரிகளின் அலட்சியம் ஆகியன சேர்ந்து மாணவர்களின் உயிரை பந்தயமாக்குவதாக கூறப்படுகிறது. இதற்கு நிரந்தர தீர்வு எங்கே என பெற்றோரும் பயணிகளும் கேள்வி எழுப்பியுள்ளதுடன் முறையாக பேருந்துகளை இயக்காததால் படியில் பயணம் நொடியில் மரணமாக மாறும் அபாயம் திமுக ஆட்சியில் தொடர்வதாக குற்றம் சாட்டினர். நாமக்கல்லில் தனியார் நீட் பயிற்சி மைய விடுதியில் உணவு உட்கொண்ட மாணவர்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். திருச்செங்கோடு சாலையில் உள்ள தனியார் நீட் பயிற்சி மைய விடுதியில் உணவு உட்கொண்ட 20க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு ஒவ்வாமை ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதையடுத்து விடுதியின் சமையல் கூடத்தில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் தனியார் விடுதிகளில் அவ்வப்போது உணவு பாதுகாப்புத்துறை ஆய்வு செய்யாமல் பிரச்சினை வந்தால் மட்டும்தான் ஆய்வு செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னையில் தெலுங்கானா தொழிலதிபர் ரவீந்திர கவுடா வீட்டு வாசலிலேயே கூலிப்படையினரால் கடத்தப்பட்ட சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உச்சமாகியுள்ளதாக பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். விடியாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியும் கூலிப்படை ஆள்கடத்தல் குற்றங்கள் நாள்தோறும் தொடர்வது பொதுமக்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளது.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மீண்டும் கடும் உறைபனி தொடங்கியது. நீர்பிடிப்பு பகுதிகளில் வெப்பநிலை 5 டிகிரியாக குறைந்ததால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் புல்வெளி, செடி கொடிகளில் வெள்ளை போர்வை போல் உறைபனி படர்ந்திருக்கும் ரம்மியமான காட்சிகள் பலரும் ரசித்து வருகின்றனர். இதனிடையே கொடைக்கானலில் தொடர்ந்து குளிர் அதிகரிக்கும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது.